ஃப்ரெண்ட்ஸ், இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். உரம் அண்டு பூச்சி விரட்டி செடிகளில் நல்ல க்ரோத் வர்றதுக்கு, செடிங்க இந்த இலை சுருட்டல் நோய் போகிறதுக்கு, அஸ்வினி பூச்சி இல்லாமல் பண்ணுறதுக்கு இதை தெளித்தா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னன்னா, அந்த ஆரஞ்சு பழம், சாத்துக்குடி பழம், எலுமிச்சம் பழம் இதெல்லாம் போட்டு வச்ச தோல் ஒரு வாரம் ஊற வச்சுருக்கேன். இதில் 1 லிட்டருனா இப்போ நான் ஊற்றின எத்தனை 5 6 ஊற்றிருக்கேன் பாருங்கள். அந்த லெவலுக்கு நீங்கள் ஊற்றுக்குங்க. கொஞ்சம் இதுவாகவே இருக்கட்டும். ரொம்ப கம்மியாகவும் ஊற்ற வேணாம், ரொம்ப அதிகமாகவும் ஊற்ற வேணாம். ஒரு லிட்டருன்னா ஒரு 5 லிட்டர் தண்ணி ஊற்றுங்க. ஊற்றி எல்லா செடிகளுக்கும் இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இது ஸ்ப்ரேயர் இருந்தால் அந்த ஸ்ப்ரேயரில் வச்சு ஊற்றி விடுங்க, கலந்து விடுங்க. அது மாதிரி வச்சா நல்லா பூக்கும், நல்லா தளிர் வரும். எல்லாம் நல்லாயிருக்கும். செடிங்க நல்லா காய் பூ எல்லாம் பூ கொட்டாமல் நிற்கும். இந்த எறும்புங்க தொல்லையே நீக்கும். பூ நல்லா பூக்கும், கொத்து கொத்தாக பூக்கும். இது நீங்கள் வாரத்தில் 2 முறை கண்டிப்பாக தெளிங்க. அப்படி தெளிச்சிங்கன்னா இந்த இலை சுருட்டல் இருக்காது. பூ பாருங்கள், இப்போ கொத்து கொத்தாக பூக்குது. நிறைய பூ வச்சுட்டே இருக்கு பாருங்கள், அரும்புங்கள்லாம். இது மாதிரி தெளிக்க வச்சு தான் இவ்வளோ வருது. இந்த வீரர்கள் நோய் இதெல்லாம் வராது செடிக்கு. ஒரு செடிக்கும் அப்படி தெளித்து விட்டுட்டு ஒரு அரை ஜக்கு தண்ணி ஊற்றுங்க. நிறைய கூட ஊற்ற தேவை கிடையாது. இந்த மாதிரி வச்சிங்கன்னா நல்லா காய் காய்க்கும். எல்லா செடியும் நல்லா காய் காய்க்கும், பூ பூக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இனிய காலை வணக்கம்.